Hi students, Unit 8 Statistics and Probability, Exercise 8.1, 13th problem. Given question, the time taken by 50 students to complete a 100-meter race. So, ஒரு 50 student இருக்காங்க ஒரு கிளாஸ்ல, அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 100 மீட்டர் ரேஸ் வைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த எண்டிங்கை ரீச் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் ஒரே டைம்ல ரீச் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒரு டைமிங் இருக்கும். ஸோ அதான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, டேட்டாவா கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்க, டைம் டேக்கன் பை செகண்ட்ஸ். ஸோ செகண்ட்ஸ்ல கொடுத்தாங்க 8.5 seconds to 9.5, 9.5 to 10.5, 10.5 to 11.5, 11.5 to 12.5, 12.5 to 13.5. ஸோ அதில் இந்த டைமிங்குள்ள 6 மெம்பர்ஸ், அதே மாதிரி இங்கே இருக்கிறதுக்கு 8 மெம்பர்ஸ், 17, 10, 9 மெம்பர்ஸ். ஸோ ஒவ்வொரு டைமிங்க்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் கூட நமக்கு பாக்ஸ் கொடுத்ததால நமக்கு என்னன்னு தெரியுது, குரூப் டேட்டான்னு தெரியும். அடுத்தது என்ன டைப்ல போடலான்னு பாருங்க, கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கன்ஃபார்மாக ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஆல்ரெடி நம்ம 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாடல் தான் இங்கே பாயிண்ட்ல கொடுத்தா டிஃப்ரென்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கோ அதுதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கே 10.5ல கம்ப்ளீட் ஆயிருக்கு, 10.5ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், பாக்ஸ் வேல்யூக்காக எழுத வேண்டியதுதான். ஸோ நான் எழுதி வச்சுட்டேன். அது நமக்கு எக்ஸ் வேல்யூ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்குள்ள சென்டர் வேல்யூ எழுதும். 8.5க்கும் 9.5க்கும் சென்டர்ல நான் 9 சொல்றேன். ஸோ நம்ம ஈஸியாக வேற நம்பர்னா கண்டுபிடிச்சோம். பாயிண்ட்ல கேட்கறதால கஷ்டமா இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று இது ரெண்டுத்துக்குள்ள இருக்க சென்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ நான் சென்டர் வேல்யூ 9ன்னு சொல்றேன். உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா 8.5க்கும் 9.5 தான் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா 2 பாயிண்ட்ல இருக்கு. 10 + 5 + 5 10, 1. ஸோ பாயிண்ட் வேல்யூன்றதால இங்கே முடிஞ்சிச்சு பாயிண்ட். 8 + 1 9, 9 + 9 18. ஸோ 18.0. ஸோ 18 பாயிண்ட்க்கு அப்புறம் 0 தான் நமக்கு வேல்யூ கிடையாது. ஸோ நான் என்ன சொன்னேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். 1 2 9 2s are 18. ஸோ 9 தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, சென்டர் வேல்யூ 9. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் நமக்கு 9னா அதுக்கு அடுத்த வேல்யூஸ் நமக்கு என்னவா இருக்கும், ஒவ்வொன்றா இதே மாதிரி லைனாக எழுத போகிறோம். 9.5க்கும் 10.5க்கும் 10, 11, 12, 13. இதுதான் எக்ஸோட வேல்யூ. எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களே, 6, 8, 17, 10, 9. ஸோ இந்த வேல்யூஸ் எழுதியாச்சு. டி வேல்யூ எப்பவுமே என்ன கண்டுப்போம், டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை நமக்கு என்னது சி வேல்யூ. ஸோ அதுக்கு சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு அசம்ஷன் நாமளாவே ஏலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சென்டர் வேல்யூ தான் எப்பவுமே ஆல்மோஸ்ட் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஏ வேல்யூ நமக்கு என்னது 11 அண்ட் சி வேல்யூ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, 1 தான். 8.5க்கு அப்புறம் 9.5 1 தான். ஸோ அப்போ சி வேல்யூ 1 தான். ஸோ சி வேல்யூ 1ன்றதால நான் போடவே இல்லை. டிவைட் பண்ணால் என்ன வரும், சேம் அதுதான் வரப்போகுது. நான் ஒவ்வொரு தடவை நான் போடல, ஆனால் நமக்கு தெரியணுன்றதுக்காக எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ 1, அசம்ஷன் வேல்யூ 11. ஸோ ஒவ்வொன்றுக்காக நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 9 - 11 நமக்கு என்ன வரப்போகுது, 2 பிகஸ்ட் நம்பர் -2, 10 - 11 -1, 11 - 11 0. 1ஆல டிவைட் பண்ணல, ஏன்னா டிவைட் பண்ண சேம் ஆன்சர் தான், அப்படியே போட்டேன். 12 - 11 1 பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ், 13 - 11 2 பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ அதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. நமக்கு நெக்ஸ்ட் என்ன தேவை, டி ஸ்கொயர் தேவை. ஏன்னா ஃபார்முலாவுக்கு டி ஸ்கொயர் வேணும். 2 2s are 4. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது -2 × -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதெல்லாம் நான் ப்ளஸ்ஸாகவே போடுறேன். 2 2s are 4, 1 1s are 1, 0 × 0 0, 1 1s are 1, 2 2s are 4. FD கண்டுபிடிக்கணும். F இங்கே இருக்கு, D இருக்கு. ஸோ டியோட தான் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 6 2s are 12, -8, 17 × 0 0, 10 × 1 10, 9 × 2 18. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது FD ஸ்கொயர். ஸோ எஃப்பும் டி ஸ்கொயரும் பார்க்குறோம். 6 4s are 24, 8 1s are 8, 17 × 0 0, 10 1s are 10, 9 4s are 36. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆர்டராக எழுதிட்டோம். நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதில் தான் ஸ்டெப் டிவியேஷன் ஒரு மெத்தட். எல்லாத்தையுமே டோட்டலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் சொல்லுவோம். இதில் நம்ம பார்க்கறது கிளாஸ் இன்டர்வல்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், சிக்மா. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இப்படி கீழே கொஞ்சம் மாதிரி இப்படிலாம் போடுறீங்க, அப்படிலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி போடுங்க.
ஸோ இதான் என்னது ஸ்டெப் டிவிஷனுக்கு சிக்மா root of summation fd square by capital N minus summation fd by capital N the whole square into c. ஸோ இதுக்கு தேவையான எல்லா வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் N மீன்ஸ் எஃப் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். சம்மேஷன் எஃப் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்னாலும் என்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த ஃபுல் வேல்யூஸும் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு ஃபுல் வேல்யூஸும் ஆட் பண்ணால் 15 வரும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வீடியோ டைம் இருக்காது, நான் பாஸ் எழுதுறேன். ஸோ 50. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? எஃப்டி ஸ்கொயர் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் சம்மேஷன் எஃப்டி. ஸோ இது ரெண்டுத்துக்குமே சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் எஃப். ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணால் தனித்தனியாக பண்ணுங்கள். மைனஸுக்கு பண்ணிக்கிறேன். மைனஸ் அடிஷன் பண்ணும். 12 + 8 20. ஸோ ரெண்டுமே மைனஸ் எடுத்ததில் -20. அடுத்து இங்கே பாருங்கள், ரெண்டுமே ப்ளஸ்ஸு. 10 + 80 38. ஸோ இது ப்ளஸ்ஸு. ஸோ 38ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 20யை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? சாரி, இது வந்து 28. 10 + 80 28. ஸோ 28ல் 20யை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அதாவது சப்ராக்ட் பண்ணுறோம். நமக்கு என்ன வரும்? 8ன்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபுல் வேல்யூஸும் இது எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போ ஃபுல் வேல்யூஸும் ஆட் பண்ணோம். அப்படி ஃபுல் வேல்யூஸும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 78. ஸோ கண்டுபிடிச்சாச்சு எல்லாமே. சி வேல்யூ, ஏ வேல்யூ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு கேபிட்டல் Nலேருந்து. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் 78 என்னோட வேல்யூ 50 மைனஸ் சம்மேஷன் எஃப்டி என்ன கண்டுபிடிச்சோம்? 8/50 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சியோட வேல்யூ 1. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆன்சர் தான் வரப்போகுதுன்றதால இதுக்கப்புறம் நம்ம 1 ஃபாலோ பண்ண தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இந்த 10, 4, 5லாம் போட்டால் அதை கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ டினாமினேட்டர் நம்ம ஈக்குவலாக மாத்திரம். இங்கே ஸ்கொயர் கொடுத்ததால 8 ஸ்கொயர் 50 ஸ்கொயர் ரெண்டுக்குமே வரும். 8 8 64 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் நான் சேஞ்சஸ் பண்ணல. 50 × 50 நான் அப்படியே போட்டுக்க போகிறேன். ஸோ கவனிங்க, ரெண்டு ரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே பேஸ் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே 250 இருக்குது, ஆனால் இங்கே 150 தான் இருக்குது. அப்போ இங்கே தான் ஒன்று குறையுது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்? நான் 50யே போட போகிறேன். 78 மேலே ஒரு 50, கீழே ஒரு எக்ஸ்ட்ரா 50. ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்குது 50 மைனஸ் 64/50 × 50. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? டினாமினேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ மேலே இருக்க 78 × 50யை மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். 78 × 50 நமக்கு என்ன வரும்னா வேல்யூஸ் நான் ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணிட்டேன். 3900 by 50 × 50 நமக்கு என்ன வரும்? 2500 minus 64/2500. So denominators are equal. Numerator நம்ம ஸ்ட்ரைட்டா மைனஸ் பண்ண வேண்டாம். 3900 minus 64 denominator equal இருந்தா 1 times எழுதி வேண்டாம். 2500. So இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3836/2500. So first of all இது ரெண்டு நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ டிவைட் பண்ணணும். நான் ஆல்ரெடி டிவைட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கூட டிவைட் பண்ணி காட்டுறேன். 3836 2500. ஸோ 1 time 2500னா 2 times என்ன வரும்? 5000 நமக்கு வரும். ஸோ நமக்கு 5000 வர்றது அது ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ 1 × 2500 2500. ஸோ பேலன்ஸை சப்ராக்ட் பண்ணுங்க. 6 3 8ல் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு 3 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ இதுக்கப்புறம் வேல்யூஸ் இல்லை, பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஒரு 0வை கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ கீழே கொண்டு வந்துட்டு பாருங்க. 1 timesனா 2500, 2 timesனா 5000, 3 timesனா 7500, 4 timesனா நமக்கு 10,000 வரும். அதுக்கப்புறம் 12,500 வரும். அதுக்கப்புறம் 15,000 வரும். ஸோ நமக்கு 15,000 அதிகமாக இருக்கும். 12 times தான் கரெக்டாக வரும். அப்போ பாருங்க 1 2 3 4 5 times தான். 5 × 2500 நமக்கு 12,500 வரும். ஸோ 0 6ல் 0 போயிடுச்சுன்னா 6. இதுக்கப்புறம் நமக்கு பக்கத்தில் போரோ பண்ணால் 13. இது 2ஆக சேஞ்ச் ஆகிடும். 13ல் 5 போயிடுச்சுன்னா நமக்கு என்னது வேல்யூஸ் 8ன்னு வரும். ஸோ இதில் 0 zeros தான். இதுக்கப்புறம் 860 கம்மியாக தான் இருக்கும். அப்போ இன்னொரு வேல்யூஸும் நம்ம கீழே கொண்டு வர போகிறது தான். ஸோ இங்கே நிறைய ஜீரோஸ் இருக்கும். அடுத்து இன்னொரு ஜீரோஸ் கீழே கொண்டு வர வேண்டியதான். ஸோ இப்போ எனக்கு 8600 இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன். நியரஸ்ட் எது வரும் பாருங்கள். 3 times தான் நமக்கு வரும். ஏன்னா அதுக்கப்புறம் 10,000 இருக்குது. அப்போது
3 into 2500 நமக்கு என்ன வரும் 7500 யூஸ் பண்ணணும். ஸோ 1.53 தான் நமக்கு டிவிஷன் வேல்யூ. அப்போ ரூட்டுக்குள்ள 1.53. இதுக்கப்புறம் நம்ம லாங் டிவிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ லாங் டிவிஷன் 1.53. ஸோ நம்ம 1 1s ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்க 2 வேல்யூஸ், லாஸ்ட் 1 தான். 1 1s ஆர் 1 0. 2 வேல்யூஸ் கீழே கொண்டு வாங்க 53. ஸோ ஆல்ரெடி இங்க இருக்க நம்பர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 1 2 is 2 ஆ மாறிடும். ஸோ 1 பக்கத்துல இருக்க நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸ் கொடுத்துட்டு வர போறோம் 1 2 3ன்னு. ஸோ இங்க பாயிண்ட் வேல்யூ கம்ப்ளீட் ஆயிடுதால நான் என்ன பண்ணிருக்கேன், பாயிண்ட் வச்சுட்டேன். ஸோ இப்போ 21 into 1 21 தான். ஸோ இதுக்கப்புறம் 2 கொடுக்க போறேன், 44 வரும். 3 கொடுங்க, 3 3s are 9, 3 2s are 6, 69 அதிகமா இருக்கும். அப்போ நம்ம 2 தான் யூஸ் பண்ண போறோம். குவாஷன்ட்லயும் சைட்லயும் எழுதுங்க. அப்போ நமக்கு என்ன வரப்போகுது வேல்யூஸ் 44. அப்போ சப்ராக்ட் பண்ணுங்க, 13 இங்க 4 வரும். ஸோ 13ல 4 சப்ராக்ட் பண்ணுங்க 9 வரும். இதுக்கப்புறம் நமக்கு வேல்யூஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க, 2 zeros கீழே கொண்டு வந்து இறக்கிக்க வேண்டியதான். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க, 99 இருக்கும். ஆல்ரெடி இங்க 2 இருக்க நம்பர்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது. இந்த நம்பர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 2 2s are 4 ஆ மாறப்போகுது. அப்போ 24 நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா ஸ்டேபிளா இருக்க போகுது. 9 பக்கத்துல 2 zeros இருக்கு, அந்த 2 zeros. ஸோ அதுக்கப்புறம் நம்பர்ஸ் நமக்கு எந்த வேல்யூ போட்டா வருது நம்ம செக் பண்ணிட்டே வரணும். 241 அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு லைனா போட்டே வர வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் நான் 1 கொடுத்தா சேம் அதான் 241 வரப்போகுது. 2 கொடுத்தா 484, 3 கொடுத்தா 729, 4 கொடுத்தா 976 வருது. ஸோ அப்போ 3 தான் நமக்கு கம்மியா இருக்கும். குவாஷன்ட்லயும் 3, சைட்லயும் 3 கொடுங்க. அப்போ நமக்கு 729. அப்போ 1.23 தான் நம்மளோட சிக்மா வேல்யூ. சிக்மா ஈக்குவல் டு 1.23. ஸோ நான் ஒரே பேஜ்ல உங்களுக்கு போட்டு காமிக்கணும் திருப்பின்றதால தான் நான் ஒரே பேஜ்ல போட்டிருக்கேன். இந்த பக்கத்துல இப்படி ரஃப் ஒர்க்கா இருக்கு. ஸோ நீங்க அழகா ஒரு லைன் போட்டு யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹோம்ஒர்க்ஸ் தரேன். ஸோ யூனிட் எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 2 சேம் அதே மாடல் தான். கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ். 33 to 36 இருக்கு. அப்போ இந்த இடத்துல பாருங்க எதுல ஆரம்பிக்குதோ அப்போ கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணும் 0.9 0.5 ஆல சப்ராக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லிமிட் ஃபுல்லா. செகண்ட் லிமிட்ல 0.5 ஆல ஆட் பண்ணிக்கோங்க. Thank you students.